ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மண்டை மேலே இருக்கிற கொண்டையே மறந்துட்டியேப்பா அப்படிங்கிறது மாதிரி கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணும் போதெல்லாம் இந்த பர்னரை க்ளீன் பண்ணவே மறந்துடுறோம். வருஷ கணக்கானால் கூட அது நம்ம கான்சன்ட்ரேட்டே பண்ணுறது இல்லை. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குச்சி வச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து விடுவாங்க. அவ்வளோதான், அதுதான் நம்ம பர்னருக்கு பண்ணுற ஒரு பெரிய ப்ரீ கேர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது கிடையாது. உங்களுடைய கேஸ் மிச்சம் பண்ணுறதும் உங்கள் சமையலை வேகமாக செய்கிறதும் இந்த கேஸ் பர்னர்லையும் அந்த பர்னரை தாங்கிட்டு இருக்கிற அந்த கீழே இருக்க வால் பாயிண்ட்லையும் தான் இருக்குதுன்ற விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். இந்த பர்னர் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கேஸ் அடுப்போட லைஃப் டைம் நல்லாயிருக்கும். நீங்கள் மேலே என்ன தான் பளபளன்னு வச்சுருந்தாலும் பர்னரோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். இதுக்கு சுடு தண்ணி ரொம்ப தேவை. இது வீட்டில் இருக்கிற தண்ணியை வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கடையில் நீங்கள் ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்குற மாதிரி வரும். இந்த ஈனோ பேக்கெட்ஸ் எவ்வளோ ஹெல்த்துக்கு அன்ஹெல்த்தி அப்படின்ற விஷயம் ரீசெண்ட் டைமில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போயுமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க, கொஞ்சம் வயிறு அப்செட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஈனோ சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஈனோவை பற்றின ஐடியாஸ் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதுக்கு தேவை. நார்மல் ஹீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அழுக்கு இதெல்லாம் பிரிஞ்சு வராது. பர்னரை இந்த மாதிரி டீப்பாக முங்குற மாதிரி இருக்கிறதான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈனோவை அது மேலே நான் கொட்டி விட்டுட்டேன். ஈனோவை கொட்டினதுக்கு அப்புறம் நம்ம கொதிக்க இருக்கக்கூடிய அந்த சுடுதண்ணியை இதில் ஊற்றிக்கிறணும். நீங்கள் லெமன் வச்சுருந்தீங்கன்னா லெமனுமே ஊற்றிக்கிடலாம். பேக்கிங் சோடா வச்சுருந்தீங்கன்னா பேக்கிங் சோடாவும் ஊற்றிக்கலாம். நான் ரெண்டுமே இன்றைக்கி யூஸ் பண்ணலை. ஒன்லி நான் ஈனோ மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இது பண்ணேன். நீங்கள் லெமன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பேக்கிங் சோடா இல்லாட்டி சால்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஓவரால் நைட் நான் விட்டுட்டேன். நீங்கள் இப்போ காலையில் செய்கிறதுங்கன்னா ஒரு 3 hours கம்பல்சரி, இல்லாட்டி 2 hours, மினிமம் 2 hours வச்சுருக்கணும். மேலே ஒரு மூடி போட்டு இதை ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. சும்மா எடுத்து பார்க்குறது இந்த மாதிரிலாம் செய்ய வேணாம். ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நான் ஓவர் நைட் விட்டுருந்தேன். காலையில் எடுத்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையாக நான் காலையில் எந்திரிச்சதுமே இப்படி தான் க்ளீன் பண்ணேன். அந்த தண்ணியை பார்க்கும் போதே அதில் சின்ன சின்ன தூள் இதெல்லாம் விழுந்துருந்துச்சு. அதை வீடியோலையும் நான் ஷோ பண்ணியிருக்கிறேன். நம்ம பர்னருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய துரு பிடிச்சது இருக்கும். அதுவும் நாளடைவில் துரு நிறைய ஃபார்ம் ஆகி நம்மளோட பர்னர் உடையிறதுக்கும் அது சேலிலேருந்து போகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அது சேஃபும் இல்லை. இந்த மாதிரி கம்பி நார், இறுக்கமான ஒரு நார் வச்சு நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இது இரும்பு பொருள் இல்லைங்களா, நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். நார்மல் ஸ்க்ரப்லாம் வச்சு பண்ண முடியாது. நான் இந்த வீடியோவில் காட்டுறது மாதிரி நல்லா அழுத்தி எடுத்து ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கேர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து விடுவீங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீ கேர் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுலையும், ஒரு அடுப்பு க்ளீன் பண்ணுறதுலையும், ஒரு வாட்டர் பைப்பு அதை க்ளீன் பண்ணுறது, ஆர்ஓ வாட்டர்ஸை ப்ரீயாக பண்ணுறது, இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எவ்வளவோ மிச்சப்படுத்தும் இல்லைங்களா. ஒரு பொருளை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டு அது நாளடைவில் ரொம்ப ஒரு பேட் கண்டிஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இது போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 10,000 வாங்க இப்போ விற்கிற விலைக்கு அடுப்பு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் முடிஞ்ச ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes கூட ஆகாது கழுவுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் இப்போ எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய சேவிங்ஸ் பண்ணலாங்க. உங்கள் வீட்டு வேலைகளுமே நிறைய மிச்சமாகும் இல்லைங்களா. நான் ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால என் அடுப்பு இந்த மாதிரி தான் என்னோடய பர்னர் க்ளீனாக இருந்துச்சு. இருந்ததுக்கு ரொம்பவே பெட்டராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 100% சேஃப் தான். இந்த மாதிரி ஈனோ ஒரு இரும்பு பொருளையே இவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்குன்னா அது நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நம்மளோட இரைப்பை, குடல் இதெல்லாம் என்ன நிலைமையாகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஈனோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக இனிமேல் அதை செய்யவே செய்யாதீங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு, இல்லை பனியன் கிளாத் வச்சு அந்த ஈரத்தை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே காய வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் நம்ம சேனலுக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீப் சப்போர்ட்டிங்.